ஓகே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு பிஎஸ் போர்ட்டல். ஓகே, இந்த பிஎஸ் போர்ட்டல் இருக்குல்ல, இது வந்துட்டு மொபைல் டாட்டாவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து மொபைல் டாட்டாவில் வந்து நிறைய இஷ்யூ இருக்குது அப்படின்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப பேர்த்துக்கு அந்த பிரச்சனை. ஸோ மொபைல் டாட்டாவில் நான் கனெக்ட் ஆக மாட்டேது. ஒருத்தர் கூட வந்து எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்துட்டு ஒய்ஃபைல கனெக்ட் ஆகுது, மொபைல் டாட்டாவில் கனெக்டே ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்துட்டு என்னோட மொபைல் டாட்டாவில் வந்துட்டு கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். எப்படி வேலை செய்யுது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் ஏன் வந்து சில மொபைல் டாட்டாவில் வந்து கனெக்ட் பண்ண முடியல, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம இன்னைக்கு அதை பற்றி பேசுவோம். முதல்ல என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், 4Gன்னு காட்டும். இந்த ஸோ நான் 5G வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆனால் 5G வந்துட்டு எப்போ வருதுன்னு தெரில. சில நேரத்தில் அது இந்த கவரேஜ் இருந்துச்சுன்னா டக்குன்னு வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து 4Gயில் டெஸ்ட் பண்ணுறேன். 5G இருந்துச்சுன்னா 5Gயில் டெஸ்ட் பண்ணுறேன். சில பேர் சொல்லுவாங்க 5G வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிம் கார்டு இல்லை இதில், என்னோட வந்து இ-சிம். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ஸ் அண்ட் டாட்டாவில் வந்துட்டு 5G போட்டேன், 5G வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு டாட்டா மோட்ல வந்து அலோ மோ டாட்டா 5G அந்த செட்டிங் மாற்றிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஹாட்ஸ்பாட் வந்து நான் திறக்கிறேன். ஹாட்ஸ்பாட் வந்துட்டு டர்ன் ஆன் வைஃபை அண்ட் ப்ளூடூத். ஓகே, ஸோ வைஃபை ப்ளூடூத் நான் வந்து திறந்துட்டேன். ஓகே, இப்போ போர்ட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா போர்ட்டலே வந்துட்டு ஆன் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இவர் வந்து கனெக்ட் பண்ணும். ஏன்னா ஏற்கனவே வந்து நான் கனெக்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இன்டர்நெட்டை. ஸோ வேலை செஞ்சுது, சரியாக வேலை செய்யலை, அப்படியே டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஓகே, கனெக்ட் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து X32 வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் ஆகுது. சரிங்களா? ஓகே, ஸோ அது வந்துட்டு அது ஒரு மாதிரியே பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த கனெக்ஷன் வரும். ஸோ இப்போ பிளிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. சவுண்டு வந்துருச்சு. ஓகே காய்ஸ், ஒரு வழியாக கனெக்ட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று, டே ஸ்லைட்டாக எனக்கு வந்து ப்ளூராக இருக்குது. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் அந்த கனெக்ஷனு. நீங்கள் பார்க்கலாம், இங்கே எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது, அங்கே எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டில் பிளராக இருக்குது இதில். எனக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான கனெக்ஷனே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. கனெக்ட் பண்ணிருச்சு, ஆனால் பிளர் ஆகுது. சவுண்டு கூட வந்து சரியாக சிங்க் ஆக மாட்டுது. சவுண்டு குறைச்சிக்கிறேன். சவுண்டு கூட வந்து சரியாக சிங்க் ஆக மாட்டுது பாருங்க. பிளர் ஆகுது, பிளர் ஆகுது, பிளர் ஆகுது. ஓகே, சவுண்டு கூட வந்து சரியாக சிங்க் ஆக மாட்டுது. ஸோ ஓகே, போட்டு தள்ளிட்டேன், தேடிட்டு இருக்கானுங்க. ஆனால் இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ஒரு பிளரில் நான் எப்படி விளாடுறது, அது எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த மாதிரி பிளரில் எனக்கு விளாடவே வராது. ஏன்னா அவ்வளோ ஒரு பிளராக இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இப்படி தான் வேலை செய்து பாருங்கள். இப்படி தான் பிளராக தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து இன்னும் 4Gயில் தான் இருக்குது, 5Gக்கு எனக்கு இன்னும் வரல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு வைஃபை நான் கனெக்ட் பண்ணுறேன். இதில் இந்த பிளரினஸ் வந்து எப்படி ஆகுது நம்ம பார்ப்போம். ஓகே, என்னோடய வைஃபை வந்து 2.4 GHz to 5 GHz இருக்குது. பாஸ்வேர்டே நான் மறந்துடுவேன் சில நேரத்தில். ஓகே கைஸ், 2.4 GHz வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்தது நம்ம இப்போ வெளியாகிட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஏரியாவில் இப்போ நான் புதுசாக பாருங்கள், இது பாருங்கள், டக்குன்னு கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிடுறேன். ஸோ என் இடத்துல வந்து இப்போ தான் வந்துட்டு ஃபைபர் கனெக்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து என்னோடய வைஃபையும் கொஞ்சம் சேட்டப் பண்ணிட்டு தான் இருக்குது. பாருங்கள் எப்படி சேட்டப் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இன்னும் பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ ஜூம் பண்ணுறேன் திருப்பியும். ஓகே, பாருங்க. ஸோ இதில் பார்க்கும்போது கைஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் வந்து இந்த நெட்வொர்க் கொஞ்சம் இதாகுது. அப்பயும் பாருங்கள் லேக் பண்ணுது.
ஓகே 5G கனெக்ஷன் ஆகுது. ஓகே 5G வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஓகே ஸோ இதை தட்டிட்டு you lost connection to your PS5 because I changed to 5G network. ஓகே ஸோ பாருங்க வந்துருச்சு. ஓகே ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். guys oh my god okay come on அதான் கொஞ்சம் முன்னாடி நல்லா கிளியராக இருந்துச்சு, திருப்பியும் பழசு மாதிரி தான் இருக்குது பாருங்க. லேக் பண்ணுது. 5G இன்னும் மோசமாக இருக்குது எனக்கு. அந்த 4G நான் கனெக்ட் பண்ணதே இன்னும் பெட்டராக இருக்குது. ஸோ பாருங்க. ஓகே ஆக்சுவலி நெட்ஒர்க் திரும்ப கைஸ் உங்கள் வைஃபை பாருங்க டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. உங்கள் வைஃபை சரி உங்களோட மொபைல் டேட்டாவும் சரி அது கனெக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கைஸ் அது உண்மையிலே பயங்கரமாக வேலை செய்யும் சரிங்களா. ஓகே திருப்பியும் கனெக்ட் ஆகிடுச்சு பாருங்க, இன்னும் வேறு லெவலில். ஓகே ஓகே கைஸ் 5Gயில் கனெக்ட் பண்ணோன்னே எனக்கு கொஞ்சம் கிளியராக இருக்குது, எனக்கு வந்துட்டு பிளர் இல்லை சரிங்களா. 5Gயோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி தான் வந்து காட்டுறாரு வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்குது எனக்கு வந்துட்டு. இந்த 4Gயோட 2.4 GHz 5 GHz வந்து கொஞ்சம் எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ பாருங்க, ஆனால் அப்படி இப்படி கொஞ்சம் லேக் பண்ணுது பாருங்க. ஓகே ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன பிரச்சனை சில பேர்னால வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல சரிங்களா. என்ன பிரச்சனைனா அதில் வந்துட்டு மொபைல் டேட்டாவில் வந்து நார்மலாக வந்துட்டு அந்த இது கிடையாது, பப்ளிக் டொமைன் கிடையாது. அதனால் நீங்கள் வைஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கும். சில பேர்த்துக்கு வந்துட்டு மொபைல் டேட்டாவில் வந்து கனெக்ட் பண்ணாது, ஏன்னா மொபைல் டேட்டாவில் வந்துட்டு பப்ளிக் டொமைன் கிடையாது. ஓகே 5Gயில் இருந்தால் கூட மொபைல் டேட்டாவில் 5G 200 MBPS கூட இருந்தால் கூட கனெக்ட் ஆகாது. ஏன்னா அதில் வந்துட்டு இந்த சிஜி நேட்னு ஒன்று இருக்கும். இந்த சிஜி நேட் வந்து என்ன பண்ணுன்னா கேரியர் கிரேட் நேட்னு ஒன்று இருக்கும். அது வந்துட்டு அது எல்லா டெல்கோஸ்லேருந்து யூஸ் பண்ணுறாங்க, மலேசியாவில் சரி, அதுக்கப்புறம் ஜியோ ஏர்டெல்லையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன செய்யுன்னா சிம்பிளாகவும் சொல்லப்போனால் சிம்முக்கு வந்துட்டு ஒரு பப்ளிக் ஐபி இல்லை சரிங்களா. ஸோ பிஎஸ் போர்ட்டல் சோனி சர்வர் மூலமாக பிஎஸ்க்கு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணோம், பட் ரிட்டன் பேத்து பிளாக் ஆயிரும் சரிங்களா. அதுக்கப்புறம் ரிமோட் பிளே நீட்ஸ் ஓப்பன் பேத் பிட்வீன் PS5 அண்ட் போர்ட்டல். பட் சிஜி நேட் வந்து என்ன பண்ணுன்னா அதை வந்து பிளாக் பண்ணுது சரிங்களா. தட்ஸ் வை வைஃபைல வந்து ஒர்க் ஆகும், மொபைல் டேட்டாவில் வந்து ஃபெயில் ஆகும் சரிங்களா. இது வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இதுக்கு வந்துட்டு விபிஎன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. விபிஎன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இதை வந்துட்டு பைபாஸ் பண்ணும் சரிங்களா. அந்த இதை பைபாஸ் பண்ணோன்னா சிஜி நேட்டை அந்த பிளாக் பண்ணுறதை பைபாஸ் பண்ணிச்சுன்னா உங்களால் வந்துட்டு மொபைல் டேட்டாவில் ஆட முடியும் சரிங்களா. ஸோ அதில் வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜீரோ டயர் விபிஎன், அதுக்கப்புறம் வந்துட்டு டெய்ல் ஸ்கேல் விபிஎன். இதில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதை பைபாஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சோனி இதுக்கு வந்து சோனி இதில் இது வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, இது என்ன இஷ்யூ பிரச்சனைன்னு. பட் அதில் ஒரு அப்டேட் கொடுத்து பெட்டராக கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா பிஎஸ் போர்ட்டலில் பிரச்சனை இல்லை, சோனிக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கலாம், பிரச்சனை இல்லாமல் போகலாம். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேயே பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனைனா இந்த டெல்கோ இருக்குல்ல, டெல்கோ இந்த டிஜி மேக்சிஸ் யூ மொபைல், அதுக்கப்புறம் அது என்னது ஜியோ ஏர்டெல், இந்த மாதிரியான நெட்ஒர்க்கில் தான் வந்து பிரச்சனை சரிங்களா. அதுக்குன்னு அவங்க வந்து நம்மளுக்கு நீ கேம் விளாட்றதுக்காகவே நான் உனக்கு இதெல்லாம் செட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க. அண்டு நம்மளுக்கு வேலை செஞ்சதுன்னா நம்ம லக்கு சரிங்களா. மற்றபடி நம்ம வைஃபை தான் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே கைஸ், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கு வந்து மொபைல் டேட்டாவில் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியலையோ இந்த போர்ட்டலில் விபிஎன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. விபிஎன் ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணி பாருங்கள் வேலை செய்தானு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு சோனிக்கு அப்டேட் கொடுக்குறதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். மற்றபடி நீங்கள் வைஃபை தான் யூஸ் பண்ணணும் சரியா கைஸ். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.